வாங்க இப்போ நம்ம சமையல்லாம் செஞ்சுட்டோங்க. வாங்க சாப்பிட்லாம். சுண்டைக்காய் கார குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சாதமுங்க, அதுக்கப்புறம் சைடிஷ் வந்து கச்சிக்கு வந்து வெத்தலுங்க, கஞ்சி வெத்தல் அம்மா போட்டு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. சாம்பார் சாதத்தெல்லாம் கச்சிக்கிட்டுங்க. இதுதாங்க சுண்டைக்காய் காரக்குழம்பு. இப்போ எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துக்குதுங்க. போய் பார்க்க சொல்லவே சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க இந்தமாரி நெய் மணக்க சொல்லுவாங்க பாருங்க, சாதம் அந்த மாதிரி இருக்குதுங்க. நீங்களும் செய்து சாப்பிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்க. நாங்கள் சாப்பிட்லாம். சுட சுட சாப்பிட்டாலும் அது செம்ம டேஸ்ட்டுங்க. பார்க்குறவங்களுக்கு பசி எடுக்கும். சூடாக இருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இப்போ நான் வந்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் சுண்டக்காய் காரம் வச்சு கற்றுக்குங்க. கற்றுக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குதுங்க சாப்பாடு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நான் வீட்டில் வந்து என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னா சாதம் தாங்க. சாப்பாட்டுக்கு என்ன குழம்பு லாப போகிறதா ஏன் போகிறதான்னு தெரியல. சரி, குழம்பு என்ன குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அது தேவையான 3 தக்காளி, 2 நல்லா பெரிய வெங்காயம், 1 பூண்டு, அதுக்கப்புறம் புளி தேவைக்கேற்ப ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் சுண்டைக்காங்க நம்ம செடியிலே காய்ச்சிதுங்க. சுண்டைக்காய் வளைஞ்சி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஒரு 4 மாதம் 3 மாதம் ஆகிட்டுருக்குங்க. சுண்டைக்காய் வைக்கவே இல்லை, என்னன்னே தெரியல. அதுக்கு இப்போ வச்சிச்சு. சரி, சுண்டைக்காவை கிள்ளி இது பாருங்க. நம்ம கொஞ்சம் செடியாக பிடிக்கணும். அங்கே வந்து நம்ம வந்து வேறாக பிடிக்கணும் வந்துடுவாங்க அந்த கொத்து கொத்தா. அதனால் நம்ம வந்து ஒன்று ஒன்றா கிள்ளிக்கணுங்க. ஒன்று ஒன்றா கிள்ளி இப்படியே குழம்பு வைக்கக்கூடாதுங்க. அம்மியில் போயிட்டு நல்லா பஞ்சு மாரி நெசிக்கணுங்க. அதில் விதை ரொம்ப இருக்கும். அளவுக்கு மீறி விதை நம்ம வயிற்று உள்ள போனால் நம்மளுக்கு வயிற்று வலி வரும். மூசியாக இருக்கிற மாதிரி இருக்கலாங்க, ஜீரணம் ஆகாது. அதனால் இந்த சுண்டைக்காவை பாருங்க, இந்த சுண்டைக்காவை நம்ம இருங்க ஒன்றே நெசி காமிக்கிட்டா இருங்க. சுண்டால் வச்சு நெசிக்க இது பாருங்க. இந்த மாதிரி நெசிக்கி இது பாருங்க, பஞ்சு மாரி நெசுக்கணும். இன்னும் நெசுக்குன்னா ரொம்ப விதை இருக்கலாங்க. கொஞ்சம் விதை வந்து தண்ணி நாளைக்கு சொல்ல கீழே போயிடும். அதுமாரி எல்லாத்தையும் போய் நான் அம்மியில் போய் நெசிக்க வந்துடுங்க. அம்மி இல்லாதவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேங்க. வீட்டில் மத்து இருக்கலாங்க. மத்து வச்சு ஒரு ஸ்லாப்பில் வச்சு மத்தில் வச்சு நெசுக்குங்க. மத்தில் நெசுக்குனா ரொம்ப நேரம் ஆகும். மத்தில் வந்து ஒன்று தான் நெசுக்க முடியும். அம்மியிலனா நிறைய வச்சு நெசுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்குதோ அதை பார்த்து நெசுக்குங்க. இதில் வந்து மருத்துவ குணம் நிறைய இருக்குதுங்க. சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் சுண்டைக்காய் விற்றா வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் அதிகம் சொல்லிட்டு விட்டுடாதீங்க. வயிற்றில் வந்து புண்ணுலாம் இருக்கலாங்க. அந்த புண்ணுலாம் வந்து குணப்படுத்துமாங்க. அல்சர்லாம் வராது, தடுக்குமா. பல வித நன்மைகள் சொல்கிறாங்க. நான் அவ்வளோ டாக்டருக்கெலாம் படிக்கல, அதனால் எனக்கு சொல்ல தெரியல. படிச்சிருந்தா இன்னும் மொத்ததே சொல்லிவிடுவேன் உங்களுக்கு விவரமாக. கொஞ்சம் நான் பார்த்து வச்சு சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன நன்மைன்னு தெரியல. நீங்கள் வந்து யூடியூப்பில் பாருங்கள், விதவிதமாக சொல்லுவாங்க பாருங்கள் என்ன நன்மைன்னு. நீங்களாம் என்ன சாப்பாடு செஞ்சீங்க? நீ வந்து ஆடிப்பெருக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்க? நாங்கள் கோயிலுக்கு போகலைங்க. கித்திக்கனுக்கு கோயிலுக்கு போகல, இன்றைக்கும் கோயிலுக்கு போகல. எங்கள் சொந்தக்காரருக்கு குழந்தை பிறந்துக்குது. அதனால வந்து எங்களுக்கு பங்காளிங்க எங்கள் மச்சனை அதனால வந்து அவங்களாம் தீட்டு எடுத்துகிட்டு தான் கோயிலுக்கு போனோம். அதனால் நாங்கள் கோயிலுக்கு போனீங்க. நீங்களாம் யாரெல்லாம் கோயிலுக்கு போகிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து சாமியெலாம் அதான் குழந்தைக்கெல்லாம் பேர் வச்சுட்டு பிறகு தொட்டியில் போட்டு பேர் வைப்பாங்க சொன்னாங்களாங்க. தொட்டியில் போட்டு பேர் வச்சுட்டு பிறகு நாங்களும் கோயிலுக்கு போய் வரலான்னு இருக்கிறோம். நான் எங்கள் பசங்க வந்தால் வருவாங்க. நான் எங்கள் பசங்க லீவே இல்லைன்னுடுவாங்க. அதனால் நான் எங்கள் வீட்டுக்காரமாச்சு கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம். குழந்தைங்களுக்கோசம் நாங்களும் சேர்த்து வேணின்னு வந்துடுவோம். சரி, அவங்கள படிக்கிறீங்களா? அப்போ லீவ் போட சொல்ல முடியாதுல்லங்க. ஃபஸ்ட்டு வந்து படிப்பு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால் போய் நாங்கள் போய் வேண்டின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகலான்னு ஆசை இருக்குது. நேற்று கூட பிரதோஷம் நினைக்கிறேன். பிரதோஷத்துக்கு கூட போகல. ஒரு 2 பிரதோஷத்துக்கு போய்க்கிறேன் வெற்றிகரமாக. போனதுக்கப்புறம் கண்டினியூவாக கோயிலுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறேன். ஃபாலோ பண்ணி தர கரெக்டாக கோவிலுக்கெல்லாம் போய் வந்துடணும்.
ஃபஸ்ட்டு வந்து இப்போது வந்து முருகர் கோயிலுக்கு போகலான்னு இருக்கிறோம். நான் திருத்தணிக்கு போனால் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. வெளியே வந்து என்ன தொட்டிலாம் கட்டிக்கிறாங்கன்றாங்க. அதெல்லாம் முடிஞ்சால் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. பார்த்து மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நான் என்ன பண்ணுறேன், இது மொத்தத்தையும் கிள்ளிட்டு இந்த சொண்டக்காய் மொத்தத்தையும் கிள்ளிட்டு போயிட்டு முடிஞ்சால் அம்மியில் சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க. வெயில் இப்போ 12 மணி ஆக போகுது, உச்சி வெயில். அம்மி கொஞ்சம் பற்றிக்கோங்க, கடற்கடன்னு நெசுக்கு போகிறேன். டைம் இருந்தால் நெசுக்கத்தை வீடியோ எடுக்கிறாங்க. இல்லை நான் கோயம்பு கூட்டி வைக்கிறது வீடியோ எடுக்கிறேன். இது ஃபுல்லாக 5 எடுத்துக்கிறேன். நாங்கள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்தால் ரொம்ப நேரம் ஆகும். உங்களால் பார்க்கறதுக்கு டைம் இருக்காது இல்லைங்க. அதனால் அவங்க போய் சமைச்சிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முடிஞ்சால் இன்றைக்கி சனிக்கிழமைங்க, இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன். எங்கள் ஃபோன் நெட்டு கழிச்சு, அதனால சண்டே 2GB 12 மணிக்கு மேலே தாங்க வரும். இன்னைக்கு 12 மணிக்கு மேலே அப்லோட் பண்ணுறேன். சரி, ராவல் எல்லாம் தூங்கிவிடுங்க, எல்லாம் தூங்கிடுவாங்கல்ல. இல்லை சண்டே வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து நீங்களும் சொந்தக்காரகம் வைங்க. அது ஃபுல்லாக 5 எடுத்துக்கிறேங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் நல்லா உரித்து எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் சுண்டைக்காவை நல்லா கிள்ளி எடுத்துக்கணுங்க. அது பாருங்கள், கிள்ளி எடுத்துக்கணும்னா இப்போ போய்ட்டு அம்மியில் நெசுக்கி இப்போ கோயம்பு தாளிக்கலாம் வாங்க. இப்போ வாங்க, நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ புளி ஊற வச்சுக்கலாங்க. புளி நல்லா ஒரு பக்கம் ஊறினுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் அடுப்பத்து வச்சு கடாயை வச்சு நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ எண்ணெய் நல்லா நிறைய ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச பேர் கடுகு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் நல்லா 5 வச்சதெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா செவட்டுங்க. வெங்காயம் நல்லா செவந்த பிறகு தாங்க நம்ம தக்காளியெல்லாம் கொட்டணும். பிறகு வெங்காயம் நல்லா செவந்துச்சு பாருங்கள். பாருங்கள், செவந்துட்ட பிறகு இப்போ நம்ம வந்து பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் ஒன்றா கொட்டிடலாங்க. பூண்டு போய் நான் அம்மியில் போய் நல்லா பஞ்சாட் நெசிக்கணும் வந்துட்டேங்க. இப்போ வந்து நல்லா தக்காளி, வெங்காயம் நல்லா செவட்டுங்க. நம்ம அதுக்கு முன்னாடி சுண்டைக்காய் சொன்னலாங்க. சுண்டைக்காய் போய் நம்ம போய் அம்மியில் போய் நெசிக்கின்னு வந்துடலாங்க. இது பாருங்கள், வெயில் டைம் நெசிக்க முடியல. நான் வந்து மதிய டைம் தாங்க சாப்பாடு செய்கிறேன். அதுக்கப்புறம் போய் சுண்டைக்காய் போய் பாருங்கள், அம்மியில் போய்ட்டு பஞ்சாட் நெசிக்கினா தான் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மி இல்லாதவங்க நம்ம வந்து அன்றைக்கி சொன்ன பாருங்கள், மெத்தட் சொன்ன பாருங்கள், மத்தில் போட்டு நெசுக்குங்க சொன்ன பாருங்க. மத்தில் நெசுக்குங்க. நான் எப்போவுமே அம்மியில் தாங்க நெசுக்குவேன். மிளகு, சீரகம், ரசத்துக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக நெசுக்கி எடுத்துட்டேன் பாருங்கள். நெசுக்கி எடுத்த பிறகு எப்படி பாருங்கள், பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இந்த பஞ்சு போல் இருக்கிறத நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசினா கருப்பாயிடுங்க. அந்த விதெல்லாம் கொஞ்சம் கீழே ஊற்றிடலாம். அது பாருங்கள், வெங்காயம் நல்லா செவந்துச்சு பாருங்கள், தக்காளிலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த சுண்டைக்காவையும் போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் வேணாங்க, ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே நல்லா செவுரும் நல்லா அது எண்ணெயிலே நல்லா விதக்கணுங்க. அப்போ தாங்க சுண்டைக்காய் வந்து நல்லா சட்டுன்னு வேவும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பாருங்கள், நான் வந்து ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா சுண்டைக்காய் வந்து இந்த வெங்காயம் தக்காளியை விட்டு நல்லா விதைக்கினே இருப்பேன். அதிலே விட்டுடுவேங்க. நல்லா வெண்டைக்காய் நல்லா சுருண்டி நல்லா காய் கொஞ்சம் வெந்த மாரி ஆகிடுங்க இதுலேயே. அதுக்கப்புறம் தாங்க நான் புளி கரைசல் எடுத்து ஊற்றுவேன். பாருங்கள், நல்லா செவட்டுங்க, நல்லா விதைக்கி விடுங்க. நல்லா விதைக்கி விட்டுனே இருக்கணுங்க. அப்படின்னா அடி பிடிச்சிக்கும் கொஞ்சம், அதனால். அதுக்கப்புறம் புளி வந்து கரைச்சிக்கிறேங்க. ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் புளி கரைக்கிறதுனால கொஞ்சம் இந்த டைமில் தாங்க எடுத்து கஷ்டமாக இருந்துச்சு. புளி தண்ணி வந்து கையில் தாங்க வெடி காட்டணும். நான் அதுக்கப்புறம் ஃபோனை கீழே வச்சுட்டு புளி தண்ணி ஊற்றினாங்க வெடிக்கட்டி. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் ஒரு கையில் ஊற்றுறேங்க. அதுக்கப்புறம் வெடிக்கட்டி ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க. நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுது அவ்வளோ ஊற்றி எடுத்துக்கணும் பாருங்கள். பாருங்கள், நான் மீடியமான சின்ன கடாயை தான் வச்சேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ மிளகாத்தூள் தேவை இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள். மிளகாத்தூள் தேவைக்கார் போட்டு உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டிட்டு நல்லா துவவி விட்டுட்டு குழம்பு வந்து பார்த்து பத்திரமா, ஏன்னா சின்ன கடாயை வச்சுட்டலாங்க, கொஞ்சம் ஆடுது. அதனால தான் நான் எப்போ பெரிய பாத்திரமாக வச்சு தான் குழம்பு தாளிப்பேன். ஏன்னா கைக்கு சேஃப்ட்டு, கீழே சாயாது அப்படின்ட்டு. சரி, நம்ம சுண்டைக்காய் காரகம் மீடியமாக தானே வைக்க போகிறோம், அதுக்கு பெரிய கடாயை சொல்லிட்டு தாங்க மீடியமான சின்ன கடாயே சரி நீ குழம்பு தாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது என்னன்னா கொஞ்சம் சாயிற மாரி இருக்குது. கருத்துணி கையில் இருந்துக்கு நேரம் அந்த மாரி குழம்பு நான் பக்குவமாக அது விதைக்கணுங்க. நல்லா துவவி வச்சுட்டு பிறகு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. குழம்பு ஒரு பக்கம் நல்லா கொச்சின்னு கட்டுங்க. ஒரு பக்கம் வந்து சாப்பாடு போட்டுருந்தாங்க. சாதம் நல்லா வெந்துடுச்சுங்க. சாதம் வந்துட்டு பிறகு நாங்கள் எப்பவுமே சாப்பாடு வந்து குக்கர்லாம் ஆகவே மாட்டாங்க. குக்கரில் வந்து மேக்ஸிமம் இந்த கஞ்சி தாங்க அடிக்கடிக்கு ஆக்கி குடிப்பேன் நான். ஏன்னா சட்டுன்னு வேக மாட்டேங்குது சொல்லிட்டு நோய். அதுக்கப்புறம் சாதம் வச்சுட்டு வந்துட்டேங்க வெளியே போயிட்டு. இந்த பாருங்கள், குழம்பு நல்லா கொச்சி திரிஞ்சு வந்து பாருங்கள். எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் போது திரிஞ்சு வருங்க. இந்த வத்த குழம்புன்றாங்க பாருங்கள், அந்த டேஸ்ட் இருக்குங்க. இந்த குழம்பு வந்து 2-3 நாளைக்கு கிடவே கிடாது. நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. களிக்கு, சப்பாத்தி கூட நாங்கள் சாப்பிடுவோங்க. நான் வந்து களி கூட இந்தமாரி குழம்பு தான் சாப்பிடுவேன். சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு, இந்த சுண்டைக்காய் காரக்குழம்புலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள், எண்ணெய் சைடில் தெது பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருதா. அப்புறம் நல்லா குழம்பு கொச்சிச்சுன்னு அத்தங்க
ஒரு வீட்டில் அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. குழம்பு கொதிக்கவே கொதிக்காது. அது நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. மேக்ஸிமம் நான் அவங்களுக்கு குறை சொல்லவே இல்லைங்க. குழம்பு நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கு சொல்கிறேங்க. கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும்னு நினைக்காதீங்க. நல்லா குழம்பு கொதிச்சு அந்த எண்ணெய் திரிஞ்சு வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு வத்த குழம்புக்கு வெத்தல் வறுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க. கஞ்சி வத்தல் வீட்டிலே போடுலாங்க. கஞ்சி வத்தல் போட்டு வச்சுருந்தோம். எங்கள் அம்மா போட்டு குத்தாமிச்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா செவுரு வறுக்கணுங்க. எனக்கு நல்லா எப்பவுமே நல்லா தீஞ்ச மாரி வந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ நல்லா செவுரு வறுத்துட்டு ஒரு பக்கம் அவ்வளோதாங்க. தேவையான அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறேன். வாங்க. எங்களுடைய சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் அந்த ஆப்ஷன் அழுத்தினா